Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Traxin அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படினா வீட்ல இருந்துட்டே நீங்க வந்து இந்த ஒரு வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு ஹைலைட்ஸ் என்ன, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன படிப்பு படிச்சவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்மே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி எம்ப்ளாய்மென்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நீங்க ஜாயின் பண்றதுனால உங்க நியர்பைல இருக்கக்கூடிய ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்சர் கீ, ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த குரூப்ல கிடைச்சிரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். சரி வாங்க நண்பா டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஷேர் பண்றாங்க, யார் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா Traxin சொல்லக்கூடிய இந்த ஒரு எம்என்சி கம்பெனி தான் வந்து ஹையர் பண்றாங்க. Traxin அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் ஃபுல் டைம் ஓப்பனிங் வந்து இப்போ வந்து கரண்ட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப் ரோலுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்றாங்க. ஹையர் பண்ணக்கூடிய லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர். இந்த கம்பெனி வந்து பெங்களூர்ல தான் வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா, நீங்க வந்து பெங்களூர்ல போயிட்டு ஒர்க் பண்ண போறது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வீட்டில் இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்றாங்க. நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஃப்ரெஷரா வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வேலையில வந்து முன் அனுபவங்கள் வந்து கிடையாது, நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ்ல ரெண்டாவதா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சேலரி ரேஞ்சா உங்களால வந்து பெர் அனுவல் இன்கமா 2,25,000 வரைக்கும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மூலமா சேலரி வந்து வாங்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சிடிசி. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு நீங்க வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் வயது வரம்பு வந்து 21 வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு டிகிரி வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. எனி டிகிரி, டிப்ளமோ, 12th பாஸ் பண்ணிருக்கவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 வயசு வந்து கண்டிப்பா வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதை தாண்டி வந்து நீங்க டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து 12th தான் பாஸ் பண்ணிருக்கேன் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுல வந்து தேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ரெக்ரூட் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நான் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வந்து ஒரு சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணணும். சரிங்களா, அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த கம்பெனியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை. பட் ரெசியூமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கனாலே பரவாயில்ல, இன்னும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒர்க்கிங் செட்டப் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லேப்டாப் உங்ககிட்ட வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த ஜாப்புக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லேப்டாப் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ உங்களுடைய நியர்பையில் இருக்கக்கூடியவங்ககிட்டயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வாங்கிக்கிற முடியும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பவர் ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சப்ளை வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, உங்களுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்தாக உங்களால் வந்து 14,000 வரைக்கும் இதில் வந்து சேலரி வந்து உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்களை ஹேண்டுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 14,000 சேலரி வரும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆஃபீஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே, வாரத்தில் 5 நாள் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கு. சரிங்களா, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுவுமே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு எப்படி ஒரு மைண்ட் தாட்டோட ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து வீட்லேயுமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மதியம் உங்களுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 hour வந்து பிரேக் ஷிஃப்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அது சாப்பாடு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரீ டைமிங்கில் 1 hour கொடுத்துட்றாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அதை தாண்டி நீங்கள் மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ப்ளஸ் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரொவைடட் ஃபண்ட் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸு ப்ளஸ் இஎஸ்ஐ எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ டெஸ்க் ஜாப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஆன் ஏ கம்ப்யூட்டர். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்கேயுமே வெளியில் போயிட்டு ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே ஒத்து போகுது, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே எனக்கு வந்து இருக்குது, நான் வந்து வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹச்ஆரோடைய கான்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரெண்டில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அங்கே போய்ட்டு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே நம்ம வந்து கீழே நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட்டில் வந்து என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் உங்களுக்கு வந்து MS Excel, பவர் பாயிண்ட், வேர்டு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண தெரிஞ்ச நபர்கள் வந்து நாங்கள் வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுன்னு வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகேனா நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், career@taxin.com அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இந்த ஜாப்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப்பில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி கெரியர் சம்மந்தமாக வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காமல் அது ரிலேட்டடாக ஜாப் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.